என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நெதன்யாகுவுக்கு இப்போ சோகமான ஒரு சம்பவம். அதுவும் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லண்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தினில் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரி, இது யார் செஞ்சுருப்பா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அதற்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 40 நாடுகள் இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இருக்கும்? ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம். இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி பிளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அதாவது ஒரு 36 நாடுகள் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை 40ஆக மாறுச்சு. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இனிமேல் அமெரிக்காவை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்மளையே களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படிங்கிற கதையை இப்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு ஈரானை ரெக்வஸ்ட் வைக்கக்கூடிய வகையில் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர், பிரான்ஸினுடைய பிரசிடெண்ட் மேக்ரான் அவர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. சர்வதேச மாநாட்டை கூட்டி ஈரான்கிட்ட கெஞ்சி நம்ம எப்படியாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்துடலாம் அப்படின்னு. அப்போ அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ். பட் இவங்க பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ ஒரு புதியதொரு கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டணியில் நம்மளும் அங்கே வகிக்கிறோமா பிரசாத் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அதாவது இந்தியாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதா அப்படின்னு வலை விரிக்கிறாங்க, வாயை கொடுக்குறாங்க. இதில் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்ப்போம். சிரியாவை பற்றிய பேச்சுக்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் 2 இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க அப்படியே ஜோர்டான் பக்கம் போயிட்டாங்க. ஸோ சிரியா இப்போது தனியாக இருக்குது. கோலன் குன்றுகள் 1967 கைப்பற்றினாங்க இஸ்ரேல். அதை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது இஸ்ரேலுக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லிருச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இன்னும் சிரியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் எத்தனிக்கலாம். அதனால தான் யூஎஸ் பேஸ் அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க. ஆனால் அல்சாரா அப்படிங்கிற நபர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஒரு துண்டு நிலத்தை கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை ஒரு காரணமாக வைத்தே இஸ்ரேல் சிரியா மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெபனானில் எப்படி பொம்மை அரசாங்கம் அமைதியாக இருந்து அந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்யும் போது கம்முன்னு இருந்துச்சோ, அதே மாதிரி அல்சாராவும் சிறிய மக்கள் மீது தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினாங்க அப்படின்னா கைப்பொத்தி வாய்ப்பொத்தி இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஊருக்குள்ளே எல்லாருமே கெட்டவனாக இருப்பான், ஏதாவது 1-2 பேர் நல்லவன் இருப்பான்ல. அந்த கதையாக பெல்ஜியம் அப்படிங்கிற நாடு இப்போ இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போகுதுல விமானங்கள், அதுக்கு பூரா என்னுடைய வான்வழியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூப்பரான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. தனது வான்வழியை பயன்படுத்துவதற்கு அது தடை விதித்திருக்கிறது. பெல்ஜியம் வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்கிறதா அப்படிங்கிற கேள்வி, இந்த கேள்விக்கான பதில் உங்களிடத்திலிருந்து கமெண்ட் பாக்ஸில் எதிர்பார்க்குறேன். முகமது பகேரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி எங்களுடைய வான்வழிக்குள்ளே நுழையும் போது நாங்கள் அவருக்கு சூப்பரான ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம். அவங்க பாதுகாப்பு வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி அவருக்கு தேவையான அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறதையும் சேஃபான விஷயத்தையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்துகிறாரு. எது எப்படியோ கையில் குச்சியோடு வந்திருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஈரான் செய்து கொடுத்து ஒரு சிறப்பான சிவப்பு கமல வரவேற்பு கொடுத்துருக்காங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். போர் நிற்கிறதுக்கு பாகிஸ்தான் பெரிய அளவில் மத்தியஸ்தம் பண்ணி உலகத்தில் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நடக்குமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகிஸ்தானிய வட்டாரங்கள், ஏயா அங்கே போனீங்களே ஈரானுக்கு என்னதாயா பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி உலகளாவிய செய்திகள், பாக்ஸியூஸ், ராய்டர்ஸ் மாதிரியான செய்தி நிறுவனங்கள் செய்திகளை சேகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க, சரியான நேரத்தில் உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவோன்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட்டணி தொடர்பாக கேள்விகள் கேட்கும்போது சொல்லுவாங்கல்ல, பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை நாங்கள் அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சுருவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் எது உடன்படிக்கை ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்தெடுத்து பாருங்கள். பட் டீல் ஓகே தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்களாம்.
பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. போர் நிறுத்தங்கிறது 10 நாள் மட்டும்தான், அதுக்கு பிறகு நாங்கள் அடிப்போம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அப்போ 10 நாள் போர் நிறுத்தம் எதுக்காக அப்படின்னா ஈரானோடான பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, ஈரானை ஒரு சைன் போட வைக்கிறதுக்கு தான் லெபனானில் போர் நிறுத்தம் செஞ்சுருக்காங்களே தவிர நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் வந்து சம்மதம் தெரிவிக்கலைங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்தில் அடி கன்ஃபார்மு, மிடில் ஈஸ்டில் போருங்கிறது நிற்காது. தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ அங்கேயும் ஒரு 10 நாள் போர் நிறுத்தத்தில் இருக்காங்க. மறுபடியும் வார் நடக்கும், வரும்போது எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. இனிமேல் அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நம்மளே இறங்கிட வேண்டிதான் அப்படின்னு நாட்டோவை சேர்ந்த உறுப்பு நாடுகள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து இதை முன்னெடுக்கிறது யாருன்னா ஸ்டாமரும் மேக்ரானும் தான். அந்த வகையில் இந்தியாவை இப்போ கூப்பிட்டுருக்காங்க, வாங்க எங்களுடைய கூட்டணியில் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்லதொரு உடன்படிக்கை ஈரானோட செய்வோம், நீங்கள் தான் ஈரானோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்களே, உங்கள் ஃப்ரெண்டு தானே, எங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே என்ன கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு இப்போ யூரோப் நாடுகள்லாம் இந்தியா பக்கம் வந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு அசைக்க முடியாத சர்வதேச அளவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாடு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் சுங்க கட்டணம் எதுவுமே இல்லாமல் போகிற அளவுக்கு ஈரான் வந்து சில சலுகைகளை இந்தியாவுக்கு கொடுக்க போகுதுங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. வித்து தள்ளு, இனிமேல் அவங்க நமக்கு தேவையில்லைங்கிற கதையா இப்போ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, 696.2 பில்லியன் என் மதிப்பிலான அவங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி என் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெளிநாட்டு பத்திரங்கள் அமெரிக்காவிட்ட இருந்து கடனாக வாங்கியிருக்கக்கூடியது, அமெரிக்கா கடனாக வாங்கியிருக்கிறது இல்லை அமெரிக்கா ஜப்பானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரூபாய்க்கு இணையாக இல்லை டாலருக்கு இணையாக பத்திரங்கள் எழுதி கொடுப்பாங்க. அந்த பத்திரங்களில் வந்து டாலருடைய அந்த முகப்பு இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி நம்ம பத்திரங்கள்லாம் எழுதுகிறோம்ல வீட்டு பத்திரம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பத்திரங்கள் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த நேரத்தில் வேணாலும் ஜப்பான் விற்றுக்கலாம். அப்படி ஜப்பான் விற்கும் போது டாலருடைய ரேட்டுங்கிறது கம்மியாயிடும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்து இப்போ ஜப்பான் வந்து கையில் எடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு முடியல, அவ்வளோதான், என்கிட்ட இருக்கிறத நான் விற்றுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது சந்தையில் ஏற்பட்டிருக்கு. பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி வந்து தொடங்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒன்று தான் ட்ரம்ப் அவர்கள் உடனே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டினுடைய நிலை வந்து டவுன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஈரானோட ஒரு ஒப்பந்தம் ரெடி ஆயிடுச்சு, யுரேனியத்தையே திருப்பி தரதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க, அணு ஆயுத ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல. அப்போ பங்குச்சந்தை இங்கே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் வந்து பேசாமல் இருப்பாங்க. ஸோ இந்த சனி ஞாயிறில் எப்படியாவது வந்து டீலை பேசி கையெழுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. அது இந்த சாட்டர்டே சண்டேயில் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் மணி தான். இங்கிலாண்டில் ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் பூங்கா, அந்த பூங்காவில் வந்து திடுதுப்புன்னு டமார்னு ஒரு வெடி வெடிக்குது. யாராவது வந்து குண்டு போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டு எல்லோரும் உள்ளே வர்றாங்க. அது ஒரு ரசாயன தாக்குதல் அப்படின்னு அதுக்கு பிறகு தான் போலீஸார் கண்டுபிடிச்சி மக்களுக்கு உண்மையை சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லண்டன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நகரம். அப்படிப்பட்ட இடத்துல இஸ்ரேலுடைய தூதரகம் ஒன்று இருக்குது, சரியா? அப்போ அந்த தூதரகத்தின் மேலே தான் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இங்கிலாந்து மக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது. ஸோ இது வந்து ட்ரோன்கள் மூலியமாக கதிரியக்கம் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பொருட்களை வந்து தூவியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சர்வதேச அளவில் சில நபர்கள் தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக லண்டனும் வந்து மோப்பம் முடிச்சிருப்பாங்க. இது தொடர்பான விவரங்களை திரட்டி அடுத்த கட்டமாக அவங்க சில செய்திகளை சொல்லுவாங்க. அப்போ நிச்சயமாக யார் இதை செஞ்சுருக்காங்கங்கிற விவரம் வெளியில் வரும். உடனே இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் வந்து டக்கடக்கடன்னு இந்த செய்தியை வந்து அப்படியே ஸ்பிளிட் பண்ணுறாங்க. சேனல் 14ல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தியை கவர் பண்ணுறதுக்காக லண்டனுக்கு ஓடியாராங்க. வந்து என்ன விவரம் ஏது விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க தான் இந்த செய்தியை வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் லண்டன் முழுக்க தெருக்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துபாயில் வந்து கட்டடத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ தூங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிலாம் நான் இங்கே தானே தூங்கிட்டு இருந்தேன், எங்களுக்கு சத்தமும் கேட்கலையே அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் லண்டன்லேயும் நடந்திருக்கு. ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சில விஷயங்களை கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே நமது தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டதே அப்படின்னு இஸ்ரேல்காரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதை பெரிய செய்தியாக்குனாங்க. அந்த செய்தி இப்போது ஐரோப்பியா முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நானும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம், இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி + நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்?
கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.